நாம கேட்கறது ஃபேர் டீலிமிட்டேஷன் தானே தவிர டீலிமிட்டேஷனே கூடாதுன்னு நம்ம சொல்லல. ஏற்கனவே நமக்கு தெரியும், இன்றைக்கு நம்ம மாநிலத்துக்கு 39 தொகுதி தான் இருக்கிறது, யூபிக்கு 80 தொகுதி இருக்கு. இந்த லட்சணத்திலேயே நம்மளால எந்த உரிமைகளும் பெற்றிட முடியல. மாநிலத்தினுடைய உரிமைகள் பறிக்கப்படக்கூடாது என்ற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இங்க வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். அவங்களுக்கு சாதி வரி கணக்கெடுப்பு எடுக்கக்கூடாது. அதே மாதிரி டீலிமிட்டேஷனை மக்கள் தொகை அடிப்படையில தான் எடுக்கணும். இது ரெண்டுமே பாஜகவினுடைய மறைமுக அஜெண்டா, ஹிடன் அஜெண்டா. ரெண்டாவது, டீலிமிட்டேஷன் பண்ணலாம். டீலிமிட்டேஷன் மாநிலங்களோட உரிமைகளை பறிக்காம இருக்கணும்ன்றதான் ரெண்டாவது. அப்போ இது ரெண்டுத்தையும் வந்து நீங்க வந்து குழப்பி மக்களை குழப்ப நினைப்பது வந்து புத்திசாலித்தனம் கிடையாது, மிகப்பெரிய அயோக்கியத்தனம். இன்றைக்கே அவர் வந்து இந்தியாவில் இருக்கின்ற முதல்வர்கள்ல அவர் தான் நம்பர் 1 முதல்வராக இருக்கிறார். அதுல யாருக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் மரியாதைக்குரிய திரு இனியன் ராபர்ட் சார் தான் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். சொல்லுங்க சார். சிறப்பு சார். இன்றைய தினம் 29 கட்சிகளுக்கு வந்து அழைப்பு விடுத்திருந்த நிலையில 24 கட்சிகளுடைய பிரதிநிதிகள், 3 முதலமைச்சர்கள், ஒரு துணை முதலமைச்சர், ஏன் என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய பவன் கல்யாண் அவர்களுடைய கட்சியை சார்ந்த ஒரு பிரதிநிதி கூட இன்றைய தினம் இந்த டீலிமிட்டேஷன் சம்பந்தமான அந்த ஒரு மீட்டிங்ல வந்து கலந்து கொண்டிருக்காங்க. நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் நடந்த அந்த மீட்டிங்ல இதுல பல விஷயங்கள் வந்து கலந்துரையாடல் செய்யப்பட்டிருக்கு. உங்களுடைய முதற்கட்ட பார்வை சார். இது வந்து ஒரு வரவேற்க வேண்டிய ஒரு நிகழ்ச்சி தான். நீங்க இந்த மாநாட்டினுடைய அல்லது இந்த கூட்டத்தினுடைய அந்த லோகோ, அதுல வந்து ஃபேர் டீலிமிட்டேஷன் போட்டிருப்பாங்க. அது என்ன பொருள் அப்படின்னா, நாம வந்து டீலிமிட்டேஷனுக்கு எதிரானவங்க இல்ல, தொகுதி மறையறைவுக்கு எதிரானவங்க இல்லைன்ற முதல் கருத்தை நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஏன்னா பாஜகவை சார்ந்தவங்க என்ன மாதிரியான நரேட்டிவ் செட் பண்றாங்கன்னா, தென்னிந்திய கட்சிகள் அல்லது தமிழ்நாடு அரசு வந்து இந்தியாவுக்கு எதிராக இந்திய பிரிவினையை தூண்டும் விதத்துல இந்த கூட்டத்தை நிகழ்த்துறாங்க, அவங்க டீலிமிட்டேஷனையே எதிர்க்கிறாங்க, சட்டத்தையே எதிர்க்கிறாங்கன்ற மாதிரியான ஒரு நரேட்டிவை செட் பண்றாங்க. அதை முதல்ல நான் இல்லைன்னு உடைச்சிடுறேன். நாம கேட்கறது ஃபேர் டீலிமிட்டேஷன் தானே தவிர டீலிமிட்டேஷனே கூடாதுன்னு நாம சொல்லல. நாம கேட்பது நியாயமான தொகுதி மறையர். அப்போ நியாயமான தொகுதி மறையர்வு என்ன அப்படின்னா, அடிப்படையிலேயே நமக்கான பிரதிநிதித்துவத்தை நாடாளுமன்றத்துல உறுதி செஞ்சு கொடுங்க என்பதுதான் நம்மளுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அப்போ நம்மளுடைய இந்த நியாயம் அல்லது நமக்கான தொகுதிகளை உறுதி செய்வதற்கு நமக்கு சில சட்ட ஆதரவு தேவைப்படுகிறது, அல்லது நாடாளுமன்றத்துல குரல் கொடுப்பதற்கான எண்ணிக்கை தேவைப்படுகிறது. அந்த ஒருமித்த குரலை ஏற்படுத்துவதற்காகத்தான் தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த மாபெரும் இயக்கத்தை கட்டமைத்திருக்கிறார். குறிப்பாக ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா, ஏன் பஞ்சாப்ல இருந்து கூட முதலமைச்சர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாங்கன்றத புரிந்து கொள்ள முடியுது. அப்போ ஜனநாயகம்ன்றது வெறும் ஒரு நம்பர் தான். ஒரு ஜனநாயகம் நம்பர் கேட்கறதுக்கு ஜனநாயகம் என்ற வார்த்தை அழகா இருந்தாலும் கொஞ்சம் ஆபத்தானதுதான் அது. ஏன்னா பெரும்பான்மை வாதம் வந்து ஜனநாயகத்துக்கு வழிவகுக்கும். அப்போ உங்களுக்கு ஜனநாயகம் மட்டும் அல்லாமல் ஜனநாயக குடியரசாக இருப்பதுதான் இந்தியாவுக்கான பலம். ஜனநாயக குடியரசுன்னா உங்களுக்கு எல்லா மாநிலங்களுக்குமான பவர், ஸ்ட்ரென்த், பலம் ஒரே மாதிரி இருக்கணும். ஏற்கனவே நமக்கு தெரியும், இன்றைக்கு நம்ம மாநிலத்துக்கு 39 தொகுதி தான் இருக்கிறது, யூபிக்கு 80 தொகுதி இருக்கு. இந்த லட்சணத்திலேயே நம்மளால எந்த உரிமைகளும் பெற்றிட முடியல. அப்போ இதை இன்னும் கேடுகட்டத்தனமா மாத்துறதுக்கு 80 தொகுதியை 128 தொகுதியா மாத்துவேன், 39 தொகுதி 41 தொகுதியா உயர்த்துவேன்ற மாதிரியான கருத்துக்கள் உலாகிட்டு இருக்கு. பாஜக கேட்டா அப்பெல்லாம் ஒண்ணும் நடக்கவே இல்லையே, அப்பெல்லாம் எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதேம்பாங்க. ஆனா இதன் குறித்து திரைமறைவுல மிகப்பெரிய சதித்திட்டம் நடந்துட்டு இருக்கிறது என்றதை நம்ம மறந்துடக்கூடாது. ஏன்னா குறிப்பாகவே பாஜக என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, நம்ம வட இந்தியாவுல வலுவான கட்சியா இருக்கும், வட இந்தியாவில ஒரு 5 ஸ்டேட்ல நம்ம ஜெயிச்சிட்டோம்னா போதும், பிரைம் மினிஸ்டர் ஆயிடலான்ற ஒரு ஷார்ட் கட்டை வந்து அவங்க ரொம்ப தெளிவா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். முன்கூட்டியே நாம அதை வந்து கண்டுபிடிச்சதுனாலதான் நம்ம பிரிகாஷனரியாக, முன்னெச்சரிக்கையாக இந்த கூட்டத்தை நம்ம நடத்திருக்கோம். நாம வந்து இதை வந்து ஒரு ப்ரீ மெச்சூர்டா நடத்தலாம். சில பேர் சொல்றாங்க, சமூக ஊடகங்கள்ல எழுதுறவங்க சொல்றாங்க, இன்னும் பாஜக அதை குறித்து எந்த கருத்துமே பதிவு பண்ணலையே சார், அறிக்கை கூட வரலையே, நீங்க ஏன் வந்து அவசரப்பட்டு இதெல்லாம் பண்றீங்கன்றாங்க. நாங்க அவசரப்பட்டு எல்லாம் பண்ணீங்க, முன்னெச்சரிக்கையாக பிரிகாஷனரியாக நாங்க ஒரு திட்டத்தை போட்டு அதன் மூலமாக நாங்க இந்த வியூகத்தை வகுக்கிறோம் அப்படின்றது உண்மையிலேயே ஜனநாயக ப்ராசஸ்ல, டெமோக்ராட்டிக் ப்ராசஸ்ல இது ஒரு முக்கியமான ஒரு விதை.
அப்படித்தான் நான் இதை பாக்குறேன். அதனால நீங்க கேட்ட மாதிரி இந்த மாநிலத்தினுடைய அத்தனை முதலமைச்சர்கள் வந்ததுக்கான காரணம் என்ன, அந்த மாநிலத்தினுடைய உரிமைகள் பறிக்கப்படக்கூடாது என்ற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இங்க வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்போ எதிர்காலத்துல வந்து இப்போ நீங்க இவங்க என்ன செஞ்சிட போறாங்க, இந்த முதலமைச்சர்கள்லாம் வரதுனால எல்லாம் மாத்திட முடியுமா? நிச்சயம் மாத்த முடியும். ஏன்னா அந்த ஃபேர் டீலிமிட்டேஷனுக்கு கீழே என்ன போட்டிருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டின்னு போட்டிருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட்னு வார்த்தை முக்கியமான வார்த்தை. அப்போ செகண்ட் இருக்குன்னு அர்த்தம், பார்ட் 2 வருதுன்னு அர்த்தம், பார்ட் 3 வருதுன்னு அர்த்தம். அப்ப பார்ட் 2ல இதுக்கான முன்னேற்றங்கள் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் இது. ஏன்னா இன்றைக்கு வடகிழக்கு மாநிலங்கள் இதுல சேரல. தமிழ்நாடு இன்றைக்கு ஃபேர் டீலிமிட்டேஷன் வேணும் நாம இன்னைக்கு கேட்கிறோம். ஆனா 70 ஆண்டுகளாக வடகிழக்கு மாநிலங்கள் அது குறித்து கதறிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு வடகிழக்கு மாநிலங்கள் தென்னிந்திய மாநிலங்களோட அணிவகுக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. அப்போ இது இந்த 5 ஸ்டேட் இருக்குல்ல நார்த் இந்தியால அதிகாரத்தை தீர்மானிக்கிற 5 வட இந்திய இந்த பார்ப்பனிய இந்த பனியா கூட்டம் அதிகாரத்தில் உள்ள 5 மாநிலங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையாக இது அமைந்திருக்கிறது. இப்போ வந்து இப்போ நீங்க இவ்வளவு குற்றச்சாட்டுகளை வந்து அடுக்குறீங்க, ஃபேர் டீலிமிட்டேஷன் தான் நாங்க வந்து கேட்கிறோம், நாங்க டீலிமிட்டேஷனே வேணாம் அப்படின்னு நாங்க சொல்லல அப்படின்றீங்க. ஆனால் வலதுசாரிகள் குறிப்பா பிரதமரே கூட வந்து 2023ஆம் ஆண்டு தெலுங்கானாவில் வந்து பிரச்சாரம் செய்த போது இவ்வாறாக குறிப்பிட்டார் என்று இன்றைய தினம் மீட்டிங்ல நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு. 2023ல தெலுங்கானாவில் இந்த மாதிரி பிரதமர் அவர்கள் பிரச்சாரம் செய்கிறார். சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து அந்த 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 சாதிகளுக்கு எண்ணிக்கைவாறு அவர்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சி வலியுறுத்துகிறது. அப்படி செய்தோம் என்று சொன்னால் 2026ஆம் ஆண்டு டீலிமிட்டேஷன் வரும். அப்ப டீலிமிட்டேஷன் படி அவங்க சொல்லக்கூடிய இந்த பாப்புலேஷன் வந்து நம்ம அடிப்படையா வச்சோம் அப்படின்னா தென் மாநிலத்துல வந்து 100 தொகுதிகள் இழக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி பிரதமரே பிரச்சாரம் செஞ்சிருக்கிறாரு அப்படின்ற ஒரு பேச்சை நம்முடைய முதல்வர் அவர்கள் சுட்டி காட்டினார். ஒருவேளை பாப்புலேஷன் வைஸ் நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னா அப்போ பிஜேபி தெளிவாதானே சார் இருக்கு. அது வந்து காங்கிரஸனுடைய பாலிசி, என்டிஏ பாலிசி, பிஜேபியோட பாலிசி அது வரல அப்படின்னு அவங்க வந்து பல இடங்கள்ல வந்து தெளிவுபடுத்துறாங்க சார். அப்ப இல்லாத பீதியை நம்ம கிளப்புறோமா? இல்ல அப்படிலாம் இல்ல. இங்க ரொம்ப வந்து ஸ்மார்ட்டா வந்து பிஜேபி சார்ந்தவங்க பிரதமர் வந்து விளையாடி இருக்காங்கன்னு நான் பாக்குறேன். பிரிச்சு பார்க்கணும். சென்சஸ் வேற, டீலிமிட்டேஷன் வேற. சென்சஸ்க்கான பிரச்சனைகள் வேற, டீலிமிட்டேஷனுக்கான பிரச்சனைகள் வேற. சென்சஸ்க்கு அப்புறம் தான் டீலிமிட்டேஷன் வரும். இருந்தாலும் ரெண்டுமே வேற வேற துறைகள் இங்க. அப்போ சென்சஸ் வந்து வெறும் சென்சஸா இல்லாம அது கேஸ்ட் சென்சஸா இருக்கணும், சாதிவாரி கணக்கெடுப்பா இருக்கணும்ன்றதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கையாக இருக்கு. சமூக நீதி சார்ந்தது இது ஒண்ணு. ரெண்டாவது டீலிமிட்டேஷன் பண்ணலாம். டீலிமிட்டேஷன் மாநிலங்களோட உரிமைகளை பறிக்காம இருக்கணும்ன்றதுதான் ரெண்டாவது. அப்போ இது ரெண்டுத்தையும் வந்து நீங்க வந்து குழப்பி மக்களை குழப்ப நினைப்பது வந்து புத்திசாலித்தனம் கிடையாது, மிகப்பெரிய அயோக்கியத்தனம் அது. அப்ப நாங்க என்ன கேட்கிறோம், நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு தான் எடுக்கணும். இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு என்ன, எங்களுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும், அந்த பக்கத்துல நியாயமான தொகுதி மறைவு வேண்டும். இது ரெண்டுமே நாங்க சேர்த்து பேசுறோம் நாங்க. அப்போ உங்களுக்கு சென்சஸ மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு நான் வந்து டீலிமிட்டேஷன் இங்க போவேன் அப்படி என்பது நீங்க வந்து சமூக நீதிக்கு எதிராக செயல்படுறீங்க, மாநில சுயாட்சிக்கு எதிராக நீங்க செயல்படுறீங்க. அப்போ இதுதான் பாஜகவினுடைய மூவாக இருக்குது, நகர்வாக இருக்கிறது. அதை நாங்க வந்து புரிஞ்சுக்கிட்டோம். நாங்க புரிஞ்சதுனாலதான் காங்கிரஸ் கட்சி சார்ந்த 2 முதலமைச்சர்கள் கலந்துட்டு இருக்காங்க. இன்றைக்கு தேசிய கட்சியா இருக்கின்ற காங்கிரஸ் கட்சி சார்ந்த 2 முதல்வர்கள், தெலுங்கானாவோட ரேவந்த் ரெட்டியாக இருக்கலாம் அல்லது DK சிவகுமாரா இருக்கலாம், இருவருமே காங்கிரஸ் கட்சி சார்ந்தவங்க. நாங்க அதுக்கு முழுமையான ஆதரவு கொடுக்கிறோம். நாளைக்கு வருங்காலத்துல இந்தியா கூட்டணி கூட அதுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்கான எல்லா முகாந்திரமும் உள்ளது. அப்போ உங்களுக்கு இதை வந்து தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிற இடத்துல பிஜேபி வந்து உங்க இப்ப இது வந்து காங்கிரஸ் திட்டம், எங்களுடைய திட்டம் இல்ல அப்படின்ற ஒரு காரணம் சொல்லுது. சோ அது நுட்பமான அதுல இருக்கக்கூடிய வேறுபாடுகள் என்ன சார்? இப்ப நீங்க சொன்னீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு அது வேறு, அது வேற ஒரு கோரிக்கை, அது வேற ஒரு சமூக நீதி சார்ந்த விஷயம். அதோடு வந்து இவர்கள் வந்து டீலிமிட்டேஷன் விவகாரத்தையும் வந்து குழப்புறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. அது நுட்பமான அதனுடைய தன்மை என்ன சார்? என்ன அவங்க சொல்ல வராங்க? இல்ல ஒண்ணு இல்ல. நுட்பமான தன்மை என்னன்னா அவங்களுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கக்கூடாது. அதே மாதிரி டீலிமிட்டேஷனை மக்கள் தொகை அடிப்படையில தான் எடுக்கணும். இது ரெண்டுமே பாஜகவினுடைய மறைமுக அஜெண்டா, ஹிடன் அஜெண்டா. இது வெளிப்படையா பேசாம காங்கிரஸ் கட்சி மேல பழிய போடுறாங்க. நாங்க கேட்கறது சாதிவாரி கணக்கெடுப்பு, அது எங்களுக்கு 1% கூட மாற்று கருத்தே கிடையாது. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்கு முதல்ல நீங்க தயாரா இருக்கிறீங்களா? அப்படி எடுத்துட்டு நீங்க வாங்க, நம்ம டீலிமிட்டேஷனை பத்தி பேசலாம், ஃபேர் டீலிமிட்டேஷனுக்கு போலான்றதான் எங்களுடைய அடுத்த கட்ட நகர்வாக இருக்கு. அப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் காங்கிரஸ் கட்சின்றது ஒரு ஒரு புரிதல வந்து மக்களிடம் தவறாக விதைப்பது.
அப்படிதான் நான் நினைக்கிறேன். அதால இதுதான் இருக்கக்கூடிய அந்த நுட்பமான அரசியல், சமூக நீதிக்கு எதிரான அரசியல், கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரான ஒரு அரசியலை தான் பாஜக முன்னெடுக்கிறாங்கன்றது நான் புரிஞ்சுக்கணும். அடிப்படையில என்ன உங்களுக்கு இந்த இந்த இப்ப நீங்க காஷ்மீர் எடுத்து பாத்தீங்கன்னா, காஷ்மீர் மாநிலத்துல இதே மாதிரி தான் வந்து டீலிமிட்டேஷன் பண்ணாங்க. ஜம்மு பகுதிக்கு 7 தொகுதிகள் உயர்ந்தது. காஷ்மீர் பகுதிக்கு 1 தொகுதி தான் வருது. அதனுடைய எஃபெக்ட் என்னன்றது நம்ம தேர்தல்களை பார்த்திருக்கோம். அப்ப பாஜக இந்த எண்ணிக்கையை வைத்துக் கொண்டு எப்படி விளையாடுவாங்க, என் சட்டத்தை வைத்துக் கொண்டு எப்படி விளையாடுவாங்கன்றதுக்கு நம்ம கிட்ட முன்னுதாரணங்கள் உண்டு. இப்போ இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, கான்ஸ்டிடியூஷன்ல போட்டிருக்குது, ஆர்டிகல் 30ல போட்டிருக்குது, ஆர்டிகல் 70ல போட்டிருக்குது அப்படின்னு அவங்க நம்பர்ஸ் கோட் பண்றாங்க. அதனாலதான் நாங்க அதை பண்றோம் அப்படின்றாங்க. சட்டத்துல பல விஷயங்கள் இருக்கு. சட்டத்துல மதம் சார்ந்த உரிமைகள் அரசு தலையிடக்கூடாதுன்னு இருக்குது, சட்டத்துல தீண்டாமை கூடாதுன்னு இருக்குது. அதெல்லாம் நடைமுறையில இருக்குதா? சட்டத்துல இருக்கின்ற விஷயங்களை நம்ம நடைமுறைப்படுத்தும் பொழுது அதை எப்படி நம்ம நடைமுறைப்படுத்துறோம், அதை எப்படி பாதுகாக்கணும், காலத்துக்கு தகுந்த மாதிரி எப்படி அப்டேட் பண்ணணும்ன்றதுதான் சட்டம் கொடுக்கின்ற உரிமை, அடிப்படை உரிமை. அந்த அடிப்படையில தான் நாங்க என்ன கேட்கிறோம், மாநிலங்களின் உரிமை பாதிக்கப்படக்கூட சட்டத்துல போட்டிருக்குன்னா அது 76ல நம்ம அதுக்கு ஸ்டே வாங்கியிருக்கோம். 76ல ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் ஆகுது. மக்களுக்கு அடிப்படையில எடுக்கக்கூடாது. 76ல என்ன ஸ்டேட்டஸ் இருந்தோ அதை இப்ப வரைக்கும் மெயின்டைன் பண்ணுன்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்ணிருக்கோம். அது அடிப்படையில தான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டு இருக்கோம். ஆனா பாஜக அப்படின்னு நினைக்கல, அவங்க பாசிச போக்கோட செயல்படுறாங்கன்ற சந்தேகம் முதல்ல இருந்து இருக்குது. நாங்க அதனாலதான் சொல்றோம் பாஜக ஒரு பாசிச கட்சின்னு. நம்ம போற போக்குல விளையாட்டுக்கெல்லாம் பாஜக பாசிசம்னு சொல்ல, எண்ணிக்கை வைத்துக் கொண்டு பெரும்பான்மைவாதத்தை அமைக்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு இது அவங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரப்பிரசாதம், இந்த டீலிமிட்டேஷன். இதை வச்சு 2029ல ஆட்சி அமைக்க முடியுமா, பெரும்பான்மை அமைக்க முடியுமா நம்ம திட்டம் தீட்டுறாங்க என்கிற சந்தேகத்தோட தான் நம்ம பார்க்கணும், சந்தேகப்படணும் என்பதுதான் காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு. ஓகே சார், இப்போ இதுல இன்னொரு விஷயமும் பார்க்க வேண்டியது இருக்கு சார். இப்போ இந்த டீலிமிட்டேஷன் விவகாரத்துல காங்கிரஸ் கட்சி ஒரு மூர்க்கமான ஒரு முடிவை எடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இதுல எழுப்பப்படுது. ஏன்னா காங்கிரஸ் கட்சி ஒரு தேசிய கட்சி, இந்தியா முழுக்க பாஜகவுக்கு, அதாவது பாஜகவும் காங்கிரஸும் தான் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய கிளை கொண்ட கட்சி. சோ அப்போ நீங்க வந்து இது ஒரு மாநில இஷ்யூவாக அந்தந்த பிராந்தியங்களாக எடுக்கக்கூடிய முடிவாகத்தான் இருக்க முடியுமா? இப்போ நீங்க ராஜஸ்தான்ல, மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ் இது மாதிரியான இடங்கள்லயும் உங்களுடைய ரோல் வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. சோ அப்ப அந்த மக்களை வந்து நம்ம பகைச்சி நம்ம தென் மாநில மற்றும் நம்ம ஒரு முடிவு எடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை காங்கிரஸுக்கு இருக்குமா? பிராந்திய ரீதியாகத்தான் வந்து எடுக்கிற மாதிரி இருக்குமா? ஏன்னா தலைமை வந்து இதுக்கு வந்து முழுக்க ஒரு ஒத்துழைப்பு கொடுத்தது போல நமக்கு வந்து பார்க்க முடிகிறதா? எப்படி பாக்குறது சார்? இல்ல, நீங்க இந்த பிரச்சனையை வந்து நீங்க வந்து காங்கிரஸ் வர்சஸ் பிஜேபினோ அல்லது வந்து இந்தியா கூட்டணி வர்சஸ் பாஜக கூட்டணி பார்க்க கூடாது. இந்த பிரச்சனை என்பது ஒடுக்கப்படுறவங்களுக்கும் ஒடுக்கிறவங்களுக்குமான பிரச்சனை. இன்றைக்கு ஒடுக்கப்படுறவங்க யாருன்னா, இது தென்னிந்தியா கிடையாது, பஞ்சாப் உட்பட மாநிலங்கள் ஒடுக்கப்படுகிறது. வட இந்தியாவிலையும் சில மாநிலங்கள், வடகிழக்கு மாநிலங்கள்ல சில மாநிலங்கள், தென்னிந்தியாவில சில மாநிலங்கள் இதுல ஒடுக்கப்படும். அப்போ ஒடுக்கிறவங்க யாரு? ஆட்சி அதிகாரத்துல இருக்காங்க. இந்த 2 பேருக்குமான போட்டி. அப்போ இதுல வந்து காங்கிரஸ் கட்சியின நிலைப்பாடு எடுக்கும் எதிர்பார்க்கிறேன்னா, இன்னும் நிலைப்பாடு எடுக்கல. என்ன எடுப்பாங்கன்னா, நிச்சயமாக மாநிலங்கள் பாதிக்கப்படக்கூடாது. 76ல என்ன ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் ஆச்சோ அந்த ஸ்டேட்டஸ் கோ தான் மெயின்டைன் ஆகணும் என்பதுதான் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி நிலைப்பாடாக இருக்க வேண்டும். கர்நாடகா காங்கிரஸ் கமிட்டி வந்துட்டாங்க, தெலுங்கானா காங்கிரஸ் கமிட்டி வந்துட்டாங்க, கேரளா காங்கிரஸ் முழுமையான ஆதரவு அளிக்கிறது. அப்போ உங்களுக்கு ஒரு பெரும்பான்மை வாக்கு வங்கி கொடுக்கக்கூடிய தென்னிந்திய காங்கிரஸ் கமிட்டிகள் எடுக்கின்ற முடிவை தான் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி எடுக்கும். இதுல வந்து வட இந்தியாவில எங்களுக்கு வந்து பாதிப்பு இருக்குன்னு எடுக்க நினைக்க மாட்டாங்க. பாதிப்பு எங்களுக்கு ஏன் நான் கேள்வி நான் கொஞ்சம் அழுத்தம் திருத்தமா வலியுறுத்தி கேட்கிறேன் அப்படின்னா, கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்திலே கூட 5 மாநில தேர்தல் வந்து நடந்தது. சாதிவாரி கணக்கெடுப்பை வந்து ராகுல் காந்தி அவர்கள் எல்லா மாநிலத்திலையும் வந்து வலியுறுத்தினார். சமூக நீதி நிலைநாட்டப்பட வேண்டும், ஓபிசி மக்களுடைய அந்த இடஒதுக்கீடு வரம்பு என்பது உயர்த்தப்பட வேண்டும்ன்ற மாதிரி கோரிக்கைகள்லாம் பேசியிருந்தார். ஆனால் மத்திய பிரதேசத்துல வந்து அது போன்ற ஒரு பிரச்சாரத்தை வந்து முன்னெடுப்ப முடியவில்லை. குறிப்பாக கமல்நாத் அவர்கள் வந்து ஒரு பேரியராக இருந்தார் அப்படின்லாம் கூட சொல்லப்பட்டது. சோ அப்ப அந்த சிக்கல் நான் கட்சி ரீதியா கேட்கிறேன், காங்கிரஸ் கட்சிக்கு மாநிலங்கள் வாரியாக இது மாதிரியான சிக்கல் வரக்கூடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அப்படிலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்ல. நீங்க மத்திய பிரதேஷ் ஒரு எக்ஸம்ஷன், அதுவும் கமல்நாத் ஒரு எக்ஸம்ஷன். அதனுடைய டைனாமிக்ஸே வேற. உங்களுக்கு நீங்க வந்து காங்கிரஸ் கட்சி வந்து 80களுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, 60களுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இன்றைக்கு எப்படி இருக்குன்றது நீங்க பகுப்பாய்ந்து பார்க்கணும். மிகப்பெரிய ஒரு பரிணாம வளர்ச்சிக்கு உட்படுத்தி இருக்கிறது. இன்றைக்கே கூட்டாட்சி தத்துவம், மாநில சுயாட்சி, சமூக நீதி சார்ந்த கருத்துக்கள்ல மிக தீவிரமா நாங்க பேசிட்டு இருக்கணும். அப்ப இது பரிணாம வளர்ச்சியினுடைய ஒரு வெளிப்பாடு. அந்த அடிப்படையில நாங்க இன்று எடுத்திருக்கின்ற நிலைப்பாடு என்ன, மாநிலங்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்றது. அதனால அங்க இருக்கின்ற தலைவர்களுக்கும் நாங்க வந்து பாடம் புகட்டுவோம். ராகுல் காந்தி சொல்றாரு,
இந்த மாதிரி வந்து தென்னிந்தியாவில் பாதிக்கப்படுறது 1976 என்ன ஸ்டேட்டஸ் கோ இருக்குதோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணணும். இதுதான் நம்ம நிலைப்பாடுனா யார் இதுக்கு கோர் கொடுக்க போறாங்க? இப்ப காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையாக ராகுல் காந்தியோ அல்லது மல்லிகார்ஜுன கார்கே அவர்களோ இருக்கும் பொழுது அவர் நிலைப்பாட்டை தான் இந்தியா முழுக்க கேட்பாங்க. அப்ப அதன் அடிப்படையில உங்களுக்கு அந்த பக்கத்துல பிரச்சனை வராது. காங்கிரஸ் கட்சியில இருந்து உங்களுக்கு இதுல எந்த எதிர்கருத்தும் வராதுன்றதுல நான் உத்தரவாதம் அளிக்கிறேன். ஆனா பாஜக என்ன நரேட்டிவ் செட் பண்ண போறாங்கன்றதான் இங்க மிகப்பெரிய கேள்வி. ஒருவேளை நாம இங்க தென்னிந்திய மாநிலங்கள், பஞ்சாப், வடகிழக்கு மாநிலங்கள் ஒரு கூட்டமைப்பு உருவாக்கணும்னா பாஜக மிக தீவிரமாக உத்தரப்பிரதேசல போய் சொல்லுவாங்க. ஏன்னா எலெக்ஷன் யூபியில என்ன சொல்லுவாங்கன்னா, இது மாதிரி காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சிகள் யூபிக்கு எதிராக செயல்படுது, ஹிந்தி பேசும் மாநிலங்களுக்கு எதிராக செயல்படுதுன்ற கவுண்டர் நரேட்டிவ் அவங்க தான் செட் பண்ணுவாங்க, நாங்க செட் பண்ண மாட்டோம். அப்போ அவங்க செட் பண்ணி அந்த வாக்கு அரசியலாக மாற்ற முடியுமான்னு அவங்க தெளிவா நினைப்பாங்க. ஹிந்தி, ஹிந்துத்துவா என்கிற கோட்பாட்டின் அடிப்படையில அவங்க இந்தியில அரசியல் பண்ணலான்றது அவங்களுடைய வியூகமாக இருக்கிறது. இதை தவிர்க்க முடியாது, இதை நம்ம தவிர்க்கவே முடியாது. நாம் எடுக்கின்ற ஆக்ஷனுக்கு அது ரியாக்ஷனாக தான் இருக்க போகிறது. அந்த இடத்துலதான் காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது. அப்ப நாங்க வட இந்தியாவில் இருக்கின்ற தலைவர்களிடையே இந்த பேச்சுவார்த்தையை கொண்டு போய் செல்ல வேண்டிய இடத்துல நாங்க இருக்கிறோம். தமிழ்நாட்டுல இங்க பேசியாச்சு, ராஜஸ்தான்ல போய் யார் பேசுறது, நாளை யாரு போய் யூபியில பேசுறது? அப்ப அங்க இருக்கின்ற மக்களிடம் பேசுகின்ற பொறுப்புல காங்கிரஸ் கட்சி இருக்கிறது மாற்று கருத்து. அதை நிச்சயமா நாங்க செய்வோம். அதன் அடிப்படையில ஒருமித்த கருத்து இந்தியா முழுக்க ஏற்படும். ஓகே சார், இப்போ நம்முடைய மு க ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் வந்து இது ஒரு முன்னெடுத்திருக்கிறாரு. ஒரு முற்போக்குத்தனமாக தமிழகம் அந்த மண்ணினுடைய தன்மைன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். எப்பப்பெல்லாம் நம்மளுடைய உரிமைகள் பறிக்கப்படுகிறதோ அப்போதெல்லாம் வந்து நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் சக்தியாக போராட்டத்தை முன்னெடுத்து நம்ம வந்து உரிமைகளை பெற்றிருக்கிறோம். சோ முதலமைச்சர் இப்படியான ஒரு நடவடிக்கைகள்ல ஈடுபட்டிருக்கிறாரு. இது தேசிய அளவுல அவருக்கு எந்த அளவுக்கு சார் ஒரு மிகப்பெரிய ஒரு எமர்ஜிங்க கொடுக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, இன்றைக்கே அவர் வந்து இந்தியாவில் இருக்கின்ற முதல்வர்கள்ல அவர் தான் நம்பர் 1 முதல்வராக இருக்கிறார். அதுல யாருக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்தியாவில் இருக்கிற முதலமைச்சர்கள்ல ஒரு ஷைனிங் சீஃப் மினிஸ்டராக இருப்பவர் நமது முதலமைச்சர் M.K. ஸ்டாலின். யாருக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரு காங்கிரஸ் காரியகர்த்தாவா நீங்க கூட்டணி கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு முதலமைச்சர் வந்து தமிழ்நாட்டுல இந்தியாவிலே நம்பர் 1 முதல்வர்னு சொல்லும் போது நான் முதல்ல தமிழன், அப்புறம் தான் நான் காங்கிரஸ்காரன். எல்லாருக்கும் அப்படிதான். நான் தமிழனாக உணரும் பொழுது நான் என்னோட முதலமைச்சருடைய சாதனைகள் இந்தியா முழுக்க பேசப்படுகிறது. என்னோட பெருமைதான். இங்க கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு, மதங்களுக்கு அப்பாற்பட்டு, ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டு நான் முதல்ல தமிழன்றதுல நான் பெருமைப்படுறேன். அப்போ அந்த அடிப்படையில நான் இந்த வெற்றியை நான் கொண்டாடுறேன். அதன் பிறகு இருக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு பாஜக எதிர்ப்புல மிக தீவிரம் காட்டக்கூடிய இடத்துல தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்கிறதுல தலைவர் ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறார். நான் சொல்லல, தலைவர் ராகுல் காந்திய பல மேடைகள்ல பாஜக எதிர்ப்புல தமிழ்நாடு தான் தீவிரமாக இருக்கிறது, பாஜக ஒரு காலமும் தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்க முடியாது, நீங்க தலைவர் ராகுல் காந்தி பேசியிருக்கிறார், நான் பேசல. அப்போ அந்த புரிதல் எங்களுக்கும் இருக்குது. அந்த அடிப்படையில தான் இந்த கருத்தை நான் முன்வைக்கிறேன். அப்போ இன்றைக்கு இந்த கூட்டம், ஃபர்ஸ்ட் ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி என்கிற கூட்டம் வந்து உங்களுக்கு தென்னிந்தியாவில் இருக்கின்ற முதலமைச்சர் எல்லாரையும் ஒருங்கிணைத்திருக்கிறது. வடகிழக்கு மாநிலங்களும் அணிவகுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்போ இந்தியாவில் ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸ், பிஜேபிக்கு மாற்று, அதாவது இந்துத்துவாவுக்கு மாற்று ஃபெடரலிசம், கூட்டாட்சின்னு தலைவர் ராகுல் காந்தி அடிக்கடி சொல்லுவார். பாசிசம்க்கு மாற்று சாஃப்ட் இந்துத்துவா கிடையாது. பாசிசம்க்கு மாற்று வந்து உங்களுக்கு மற்ற கருத்துக்கள் கிடையாது. பாசிசம்க்கு மாற்று ஃபெடரலிசம் தான்றத தலைவர் ராகுல் காந்தி பல மேடைகளை பேசியிருப்பாரு. அதோட நீட்சியாக அந்த தத்துவத்தை முன்னெடுக்கின்ற இடத்துல முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்காருன்றதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது வெற்றிகரமா நடத்தி காமிச்சிருக்காரு. நீங்க முடிந்திருக்கிறது கூட்டம் இன்னைக்கு. அப்போ நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் என்ன, 76ல என்ன ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் ஆச்சோ அதை கொண்டு வரணும் அப்படின்றத நாம வந்து அழுத்தம் திருத்தமாக திரும்பி பேசிட்டோம். இப்போ இன்றைய தினம் நடந்த கூட்டத்துல வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. நியாயமான தொகுதி மறுசீரமைப்புக்கான கூட்டு நடவடிக்கை குழு அப்படின்னு சொல்லி இந்த குழுவுக்கான, இந்த கூட்டமைப்புக்கான ஒரு பெயரை வந்து நம்ம சூட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நீங்க சொல்வது போல இது வந்து அரசியலா பாக்காதீங்க, கட்சியா பாக்காதீங்க, இது வந்து ஒரு மக்களுக்கான இஷ்யூவா பாருங்க, எங்கெல்லாம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த மக்களுக்கான இஷ்யூவா பாருங்க அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. பட் என்னதான் நம்ம வந்து ஒரு பொது நலம் இருக்கும்னா அதுக்கு நிச்சயமா சுயநலம்னு ஒண்ணு இருக்கதான் செய்யும். அதுல நிச்சயமா திராவிட முன்னேற்ற கழகம் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கோ அல்லது வரக்கூடிய தேர்தலுக்கோ இவங்க வந்து இது தேசிய அளவுல ஏதேனும் ஒரு கட்டமைக்கணும், ஒரு கூட்டணியை கட்டமைக்கணும், அல்லது ஒரு தேர்ட் ஃப்ரண்டா காங்கிரஸ் ஒரு சபார்டினேட் ஃபோர்ஸா வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கம் ஏதாவது உள்ள இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அதற்கான வாய்ப்புகள் சுத்தமா இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா
உங்களுக்கு காங்கிரஸை தவிர்த்துட்டு தேசிய அளவுல அரசியல் பண்ண முடியாது என்கிற புரிதல் முதல் ஏற்பட்டது இன்றைக்கு இருக்கின்ற தமிழ்நாடு முதலமைச்சருக்கு தான். அதனாலதான் தலைவர் ராகுல் காந்தி 2019ஆம் ஆண்டு பிரதமர் வேட்பாளராக அறிவித்தது இவர் தான் முதல்ல. அதனால தேசிய அளவுல அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைக்கின்ற இடத்துல காங்கிரஸ் தான் இருக்க முடியும். ஏன்னா காங்கிரஸ் தான் பறந்து விரிந்திருக்கின்ற ஒரு தேசிய கட்சி என்ற புரிதல் இவருக்கு முதல்ல இருக்கு. மற்றவங்களுக்கு இருக்கான்னு எனக்கு தெரியாது, ஆனா இவருக்கு இருக்கு. அதன் அடிப்படையில் இது வந்து மூன்றாவது அணி போன்ற கருத்துக்கள்லாம் மிகவும் அபத்தமான கருத்துக்கள். அதை நாங்க முழுமையா நிராகரிப்போம். ஏன்னா எங்களுக்கும் திமுக இப்ப நீங்க சொல்லிருந்தீங்க இல்ல, எனக்கு புரியுது சார். இப்போ நம்முடைய மு க ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் வந்து காங்கிரஸ் இல்லாமல் ஒரு கூட்டணி அமைந்தால் அது வந்து நிச்சயமாக பாரதிய ஜனதாவை தோற்கடிக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த சந்திரசேகர் ராவ் அவர்கள் வந்து தேர்ட் போர்ஸை வந்து உருவாக்கும் போதே இந்த கருத்தை வந்து முன் வச்சிருந்தாரு. அதுல மட்டும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இப்போ வந்து அவர் ஒரு முன்னிலைப்படுத்தி இப்போ ஒரு குழுவை வந்து அமைக்கிறாரு, அந்த பேர் சூட்டணும் அப்படிங்கிறாரு, அவர் தலைமையில ஒரு அணி சேருது அப்படின்னா காங்கிரஸ் வந்து பிரைமரி போர்ஸா இருக்கணும். ஏன்னா நிச்சயமா நாடு முழுக்க இருக்க கிளை கொண்ட ஒரே இயக்கம் காங்கிரஸ் பேர் இயக்கம் தான். அந்த காங்கிரஸ் இயக்கத்தை பிரைமரி போர்ஸா இல்லாம சபார்டினேட் போர்ஸா ஆக்குறதுக்கான முயற்சியான்னு நான் கேட்கிறேன். இல்ல, இதுல இந்த இஷ்யூ பேஸ்ட் பாலிடிக்ஸ் தான். இந்த இஷ்யூல வந்து உங்களுக்கு பிரைமரி போர்ஸாக திமுக தான் இருக்க முடியும். இப்ப நீங்க வந்து கேஸ்ட் சென்ஸ் எடுத்தீங்கன்னா, சாதிவார கணக்கெடுப்புன்னு எடுத்தீங்கன்னா இந்தியா முழுக்க அதுல பிரைமரி போர்ஸ்ல காங்கிரஸ் தான் இருக்க முடியும், மற்ற கட்சிகள் இருக்க முடியாது. அப்போ இஷ்யூ பேஸ்ல தான் யார் பிரைமரி யார் சபார்டினேட்ன்ற முடிவு பெறும். இதுதான் ஜனநாயகம் இப்படிதான் ஃபங்க்ஷன் ஆகும் உங்களுக்கு. அப்போ எங்களுக்கு இதுல வந்து பேக் சீட்ல டிராவல் பண்றதுல எங்களுக்கு எந்த தயக்கமும் கிடையாது. நாங்க இது விரும்புறோம், எங்களுக்கு இது வேணும்னு நாங்க நினைக்கிறோம். ஆனா அதே நீங்க மற்ற இஷ்யூஸ் எடுத்து பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க வந்து மற்ற குறிப்பாக பாஜக அரசனுடைய மதவாத போக்குகளா இருக்கலாம், அல்லது வந்து ஏஜெட் அதிகாரமா இருக்கலாம், கேஸ்டஸா இருக்கலாம், இது எல்லாத்துலயுமே நாங்க தான் ஃப்ரெண்ட்ஸ்ல டிராவல் பண்ண முடியும்ன்றது அவங்களுக்கும் தெரியும். சோ அதனால வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங், இந்த புரிதல் வந்து இரு கட்சிகள் நல்லா இருக்கு. அதுதான் எனக்கு நான் சந்தோஷப்படுற விஷயம். என்னன்னா திமுக காங்கிரஸுக்கு இடையே இருக்கின்ற கொள்கை உறவு இருக்குல்ல, அது ரொம்ப வலுவாக இருக்குது, நல்ல புரிதலோடு இருக்கிறது. ஒரு காலத்துல எளியும் புனியமா இருந்த கட்சிகள் இன்று இருவருமே பரிணாம வளர்ச்சி அடிப்படையில ஒரு புள்ளில சந்திக்கிறோம் நாங்க. அதுதான் அந்த புள்ளி தான் முக்கியமான புள்ளி. அப்போ அந்த புள்ளியில இருந்து பார்க்கும் பொழுது நிச்சயமா வந்து உங்களுக்கு பாஜகவை வீழ்த்தணும்ன்ற ஒரு கருத்து தான் இருக்கு. அப்போ உங்களுக்கு ஆம் ஆத்மி கட்சி காங்கிரஸ் கூட சேர தயக்கம் காட்டினாலும் கூட திமுக மூலமாக காங்கிரஸ் கூட்டணியில் இணைஞ்சிச்சுன்னா அது வாழ்த்துக்கள், வெற்றி தானே அது எங்களுக்கு. எங்களுக்கும் ஆம் ஆத்மிக்கும் பங்காளி பிரச்சனை டெல்லியில. ஆனா எங்களால ஆம் ஆத்மி கூட பேச முடியல. ஆனா ஆம் ஆத்மி கூட்டணிக்கு தேவைன்ற பட்சத்துல திமுக மூலமாக காம்ப்ரமைஸ் ஆகி இந்தியா கூட்டணி ஆம் ஆத்மி வரும் என்கிற பட்சத்துல அது வெற்றி தானே அது. அப்போ இது எல்லாமே டெமோக்ராட்டிக் ப்ராசஸ். இதெல்லாம் இது நாங்க வந்து இது ஒருபோதும் நாங்க ஃப்ரண்ட் பேக்லாம் நாங்க எதுவும் பிரைமரி சபார்டினேட்லாம் நாங்க பார்க்கல. எல்லாத்தையும் நாங்க ஏற்கிறோம். நாங்க இப்போ கூட்டம் ஒரு புறம் நடந்திருக்க, தமிழ்நாடு பாரதிய ஜனதா கருப்பு கொடி ஏந்தி போராட்டம் மாநிலம் முழுக்க. அதுல குறிப்பா திரு அண்ணாமலை அவர்கள் பிரஸ் மீட்ல வந்து பல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வந்து முன் வச்சிருக்கிறாரு. குறிப்பா அவரு என்ன சொல்றாரு அப்படின்னா, ஊழல்களை வந்து இந்த இங்க இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சியை வந்து மடைமாற்றம் செய்வதற்காக டைவர்ஷன் பாலிடிக்ஸை வந்து டிஎம்கே கவர்மெண்ட் வந்து செய்யுது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. இது ஒரு தேவையில்லாத ஒரு பரபரப்பை உண்டு பண்ணி இதை வந்து குளிர் காயிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. இது சம்பந்தமா உங்களோட முதற்கட்ட பார்வை? இல்ல, நான் பார்த்தேன். 20 நிமிஷம் பேசியிருக்காரு. தயவு செஞ்சு நான் எல்லாரும் இதை பார்க்க சொல்றேன். 20 நிமிஷம் அவர் என்ன பேசணுன்றது எல்லா மக்களும் பார்க்கணும். அவரு முன்வச்ச எல்லா கருத்துக்களுமே நிர்வாகம் சார்ந்தது. நிர்வாகம் சார்ந்து பிரச்சனைகள் இருக்கானா? நிச்சயமாக இருக்கிறது. இதுல எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. எல்லா அரசுகள்லயுமே நிர்வாகம் சார்ந்து பிரச்சனைகள் இருக்கும். டெல்லிலயும் இருக்குது, ஒன்றிய அரசுலயும் இருக்குது. அப்போ நிர்வாகம் சார்ந்த பல பிரச்சனைகளை வேற ரீதியா தான் சால்வ் பண்ணணும். அது நடந்துட்டு தான் இருக்குது. இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை டீலிமிட்டேஷன் குறித்து உங்க நிலைப்பாடு என்ன? நாளைக்கு டீலிமிட்டேஷன் வந்துச்சுன்னா அண்ணாமலைக்கு வாய்ஸ் இருக்காது பிஜேபியில, தெரியுமா அவருக்கு? அண்ணா பாஜகவுக்கே ஸ்டேக் இருக்காது பிஜேபிக்குள்ளேயே. தமிழ்நாடு பாஜகவுக்கு அகில இந்திய பாஜகக்குள்ள வாய்ஸ் இருக்காது, குரல் கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்க எண்ணிக்கை குறைவாக இருக்கும். நான் உங்களுக்கும் சேர்த்துதான் பேசுறோம், அண்ணாமலைக்கும் சேர்த்துதான் நீங்க பேசிட்டு இருக்கோம். அப்ப அவர் வந்து நிர்வாக பிரச்சனையை முன்னிலைப்படுத்தி ஒரு கொள்கை பிரச்சனையை அல்லது தேசிய பிரச்சனையை வந்து நீங்க மட்டுப்படுத்த நினைப்பது மிக தந்திரத்தனம், மிக நரித்தனம். அது அதனால கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் மேகதாது அணை பிரச்சனை தான் இருக்கிறது. அதை இதன் மூலமாக தான் சரி செய்ய முடியும். இந்த மாதிரி கூட்டங்கள் மூலமாகத்தான் அதை சரி செய்ய முடியும். இப்போ தமிழ்நாடு முதலமைச்சரும் டி.கே. சிவகுமார் அவர்களும் உங்களுக்கு கர்நாடகாவோட துணை முதலமைச்சரும் நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்புகள் மூலமா தான் பல விஷயங்களை நம்ம சரி செய்ய முடியும். அப்போ கேரளாவிலையும் அப்படித்தான். நீங்க வந்து நீங்க நினைக்கிற அந்த ஒரு நரேட்டிவ் நாங்க கொடுக்கணும் எதிர்பார்க்க கூடாதுல்ல.
இது தென்னிந்தியாவுக்குள்ள மிகப்பெரிய ஒரு நட்பு சக்தி, அனைத்து மாநிலம் ஒரே கூட்டமைப்புக்குள்ள வரும் பொழுது பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும். அதை விட்டுட்டு நீங்க வந்து திசை திருப்பாங்க, மடைமாற்றம் செய்யறாங்க, உங்க ஒரு ஏளனமான அரசியலுக்கு நீங்க இதெல்லாம் பேசுறீங்கன்னு நான் புரிஞ்சுக்க முடியுது. அவங்க என்ன வாதம் வைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க என்ன வாதம் வைக்கிறாங்க அப்படின்னா, காங்கிரஸ் வந்து கூட்டணி கட்சி தானே, நீங்க வந்து மத்திய தலைமையோடு பேசி நீங்க ஏதேனும் ஒரு சுமூகமான தீர்வை கண்டு வேண்டியதானே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மேலும் நீங்க தலைவர்கள் வந்து இது மாதிரியான இணக்கமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாதான் ஒரு சுமூக ஒரு தீர்வு எட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் காலமாக கலைஞர் அவரோட காலகட்டத்திலிருந்து ஈவன் தேவகவுடா அவர்கள் பிரதமரானது கூட கலைஞர் அவர்களுடைய ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பங்களிப்புங்கிறது நம்ம மறுக்க முடியாது. இப்படியான ஒரு நட்பு ரீதியான ஒரு பிணைந்த ஒரு நட்பு இருந்தாலும் கூட இது ஒரு தீராத ஒரு நோயா தானே இருக்கு, பின்னியா தானே இருக்கு தமிழ்நாட்டுக்கு. இல்ல அதுதான் நான் மாநில உரிமைன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வேறுபாடுகள் இருந்தா தான் இந்தியா. கர்நாடகால இருக்கிறவங்க மேகதாது அணை கட்டணும்னு சொல்லணும், தமிழ்நாட்டுல இருக்கிற நாம கட்டக்கூடாதுன்னு சொல்லணும். இதுதான் இந்தியாவினுடைய பன்முகத்தன்மை நாம நினைக்கிறோம். அவங்க நம்ம வழிக்கு வந்துட்டாலோ நாம அவங்க வழிக்கு போயிட்டாலோ நமக்கும் பிஜேபிக்கு வித்தியாசமா போயிடும். அப்போ இந்த மாற்று கருத்துக்கள் இருக்கணும், சட்டம் தலையிட்டு முடிவு செய்யணும் எது நீதின்னு. கட்சிகள் தலையிடக்கூடாது, கட்சிகள் தலையிட்டால் அது அரசியல். மக்களுக்கு விருப்பம், மாற்று விருப்பங்கள் இருக்கும். அப்போ நீதித்துறை தலையிட்டு காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டுன்னு அமைக்கணும், மேகதாது கட்டக்கூடாதுன்ற தீர்ப்பு தான். அதுதான் நம்ம வந்து கடைபிடிக்கிறோமே தவிர நம்ம கர்நாடகா காங்கிரஸ் கமிட்டி ஏன் அப்படி செயல்படல அப்படின்ற கேள்வி வந்து ஜனநாயகத்துக்கு எதிரானது, இந்தியாவுடைய பன்முகத்தன்மைக்கு எதிரானது. மற்ற எல்லாத்திலயும் பன்முகத்தன்மை கேட்கிற நம்ம அதுலயும் பன்முகத்தன்மை அந்த மாநில உரிமைகளையும் நம்ம மதிக்க தெரிஞ்சுக்கணும்ன்றத எங்களோட பார்வையாக இருக்கு. அதே போல இறுதியான ஒரே ஒரு கேள்வி, பேட்டியினுடைய இறுதியில இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிட்டிருந்தாரு. அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் இடி வழக்கெல்லாம் போட்டிருக்கீங்க, அமலாக்கத்துறை விசாரணை எல்லாம் நடந்தது, ஏன் கைது செய்யப்படவில்லை, நீங்கள் அந்த நடவடிக்கைக்கு உட்படுத்தக்கூடிய இடத்துல நீங்க இருக்கிறீங்க, அப்போ இது ஒரு அரசியல் ரீதியான ஒரு மிரட்டலுக்கான ஒரு ரைடு தானா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்ட பொழுது அதற்கு அவர் ஒரு உரிய விளக்கம் கொடுத்திருந்தார். வழக்கு போட்ட உடனே எல்லாரும் கைது செஞ்சிட மாட்டாங்க, அதுக்கு உண்டான தரவுகள் எல்லாம் எடுத்து அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு, ஆனால் நிச்சயம் இது கைதாவார், இது இந்தியாலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கேமாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த அவரு முன் வச்சிருக்கிறாரு. என்ன சொல்ல வர்றாரு இது மூலியமா மெசேஜ்? இல்ல அவர் பயமுறுத்த நினைக்கிறாரு, வேற ஒண்ணும் இல்ல. அவருக்கும் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கும் கரூர்ல பங்காளி பிரச்சனை, அரவக்குறிச்சியில அந்த பங்காளி பிரச்சனையை மாநில பிரச்சனையா மாத்த முடியுமான்னு முயற்சி பண்ணாரு. இப்போ தேசிய பிரச்சனையா மாத்தலாமான்னு அடுத்த கட்டத்துக்கு நகர்றாரு. அதனால வந்து இதெல்லாம் வந்து தமிழ்நாடு வாக்காளர்கள் எல்லாம் பார்த்து நம்புற அளவுக்கு முட்டாள்கள் எல்லாம் கிடையாது. முதல்ல நான் என்ன சொல்றேன், அண்ணாமலையை ஒரு வார்டு கவுன்சிலர் ஜெயிக்க சொல்லு. அவர் ஒரு வார்டு கவுன்சிலர் ஜெயிச்சு வந்தாருன்னா அவர்கிட்ட நம்ம அரசியல் பேசலாம். அவர்கிட்ட முதல்ல பேட்டி எடுக்கிறது நான் தப்புன்னு நான் நினைக்கிறேன். பாஜக தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் என்கிற பதவியை தாண்டி அவர் என்ன தகுதி இருக்கு? அப்போ ஒரு வார்டு கவுன்சிலர் கூட ஆக தகுதி இல்லாத ஒருவரை நீங்க வந்து இத்தனை முறை பேட்டி எடுப்பது என்பது அது தேவையில்லாத ஆணியது, டைம் வேஸ்ட் அது நமக்கு ஆக்சுவலி. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் என்டிஏ தன் தலைமையில ஒரு அணியை அமைச்சு கோயம்புத்தூர்ல 4.5 lakh ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்காரு சார். அவரை வந்து நீங்க ஒரு வார்டு கவுன்சிலரா கூட ஆகிறதுக்கு தகுதி இல்லை. நீங்க அல்டிமேட்டா ஜனநாயகத்துல வெற்றி தானே அவங்களுடைய பலத்தை தீர்மானிக்குது. ரெண்டாவது நான் என்ன சொல்றேன், பாஜக மட்டும் இல்லது, பாஜக கூட்டணி பல ஜாதி கூட்டணியில் இருந்துச்சு. நாங்க என்ன சொல்றோம், பாஜக உங்களுக்கு உண்மையிலே திராணி இருக்கு, தமிழ்நாடு மக்களும் ஏத்துக்கிட்டாங்க உங்க கொள்கையை. நான் ரொம்ப சிம்பிளா கேட்கிறேன், உங்க கொள்கைய தமிழ்நாடு மக்கள் ஏத்துக்கிட்டாங்கன்னா, தைரியம் இருந்துச்சுன்னா தனியா நின்று நிரூபிச்சு காட்டுங்க. நீங்க வந்து பாட்டாளி மக்கள் கட்சி கூட கூட்டணி சேர்றது, ஐஜிகே கூட கூட்டணி சேர்றது எல்லாம் வந்து மக்களை ஏமாத்துற முயற்சி. அந்த கட்சிகள் அவங்க சுயலாபத்துக்காக போறாங்கன்றது வேற கதை. பட் நீங்க உண்மையிலே தைரியம் இருந்துச்சுன்னா நீங்க யூபியில நிக்கிற மாதிரி, நீங்க மத்திய பிரதேச நிக்கிற மாதிரி, ராஜஸ்தான் நிக்கிற மாதிரி தனியா நின்று காட்டுங்க. நாங்க நம்புறோம் உங்களுக்கு பலம் இருக்கு. அப்போ நீங்க வாங்கின 4.5 லட்சம் பிஜேபிக்கு உள்ளது ஓட்டு இல்ல, கூட்டணி கட்சிக்கு உள்ளது ஓட்டு. பிரதமர் தொடர்ச்சியா சொல்றாரு காங்கிரஸ் கட்சி வந்து பேராசைட்டு அப்படின்னு சொல்லி மாநில கட்சிகளுக்கு எல்லாம் வந்து எச்சரிக்கிறாரு. இல்ல அப்படிலாம் இல்ல. நான் உங்களுக்கு பிரதமர் 1000 பேசுவாரு, நாங்க ஒரு காலமும் பேராசைட் எல்லாம் நாங்க இருந்தது கிடையாது. நாங்க அதான் சொல்றேன், 70களுக்கு முன்னாடி இந்த காங்கிரஸ் வேற, 2014க்கு பிறகு இருக்கின்ற இந்த நியோ காங்கிரஸ் வேற, இந்த புது காங்கிரஸ் வேறன்றது அதை நீங்க புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய பரிணாம வளர்ச்சியா இருக்கு. ஒரு காலத்துல திராவிட நாடு கேட்ட திமுக இன்றைக்கு இந்திய ஒன்றிய அரசியல பயணிக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்திய ஒன்றிய அரசியல் பறந்து இந்த பரிணாம வளர்ச்சியை நீங்க பாருங்க, இந்த எவல்யூஷன் நீங்க பாருங்க. அந்த மாதிரிதான் காங்கிரஸ்க்கு ஒரு எவல்யூஷன் நடந்திருக்கிறது, உள்ளேயும் சரி வெளியிலயும் சரி.
அதன் அடிப்படையில இன்றைக்கு நாங்க வந்து மாநிலங்கள் உரிமைகள் சார்ந்து பேசுறது வந்து பிரதமருக்கு பாராசைட் மாதிரி தெரிஞ்சுச்சுன்னா அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லை. நாங்க வந்து தெளிவா இருக்கோம். நாங்க இன்னைக்கு இப்ப அவங்களுக்கு என்ன பயம்னா காங்கிரஸ் கட்சி நேர் எதிர் அரசியல் வைக்குது. ஏன்னா 2014 பாஜக வந்து முன்வைச்ச கோஷம் என்ன? வளர்ச்சி முன்னேற்றம். நாங்க வச்சது மதசார்பின்மை. இது ஒர்க் அவுட் ஆகல. 2019 பாஜக வச்ச கோஷம் என்ன? உள்நாட்டு பாதுகாப்பு. நாங்க வச்சது என்ன தெரியுமா? ஒரு சாஃப்ட் ஹிந்துத்துவம். அது ஒர்க் அவுட் ஆகல. குறிப்பாக வட இந்திய தலைவர்கள் திட்டம் வச்ச வார்த்தை அந்த நேரத்தில் 2019 வச்ச வார்த்தை அந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுத்தோம். 2024 அவங்க என்ன சொன்னாங்க? திருப்பி வளர்ச்சி, தேசிய பாதுகாப்புன்னாங்க. நாங்க சமூக நீதினு சொன்னோம். இந்த நம்பருக்கு வந்திருக்கோம். அப்போ உங்களுக்கு பாசிசம்க்கு மாற்று சமூக நீதி தான். பாசிசம்க்கு மாற்று ஃபெடரலிசம் தான்ற ஒரு ஐடியாலஜிக்கல் ஆப்போசிஷன் கரெக்டா எடுத்துருக்கோம் நாங்க. அது அவங்களுக்கு பயத்தை ஏற்படுத்தும். அப்போ அதன் அடிப்படையில இந்த மாதிரியான கருத்துக்களை அவர் பகிர்ந்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஓகே சார். பல்வேறு விவகாரங்கள்ல இந்த டீலிமிட்டேஷன் இன்றைய நடந்த அந்த மீட்டிங்காக இருக்கட்டும், அதை தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு ஸ்டேட் பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய அந்த குற்றச்சாட்டுகளா இருக்கட்டும், பல விஷயங்களுக்கு எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா பதில் சொன்னமைக்கு மீத நன்றிகள் சார். நன்றி. தேங்க்யூ. நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.